விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா மீதான வழக்கு விசாரணைக்கு வரும் 21ஆம் தேதிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் குட்கா விற்பனை செய்யும் விவகாரத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. சிபிஐ வழக்கு அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட 27 பேர் மீதும் 4 நிறுவனங்கள் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது சிபிஐ தாக்கல் செய்ய உள்ள கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கு தங்களது தரப்பு விசாரணை நடைபெறும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மார்ச் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட உள்ளதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலந்தினா உத்தரவிட்டார்.